ஒரு சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, என்னடா ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பிளாக் ஃப்ரூட், அதாவது ரோ பிளாக்ஸில் இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம முன்னாடியே விளையாட ஆரம்பிச்சிட்டோம். என்னடா முன்னாடியே விளையாட ஆரம்பிச்சிட்டெல்லாம் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ரொம்ப நாளாக எனக்கு வந்துட்டு எக்ஸாமு, கோல்டு, நிறையா விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீடியோ போடுறதை தடுத்துச்சு. ஆனாலும் இப்போ லீவ் ஓப்பன் ஆகிருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, படிக்கவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம மறுபடியும் வீடியோ போடுறதுக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நம்ம பிளாக் ஃப்ரூட்டில் வந்துட்டு செகண்ட் சீல 806 லெவலில் இருக்கும். நம்மக்கிட்ட வந்துட்டு லைட் ஃப்ரூட் இருக்குது, அதில் மேஸ்ட்ரி வந்துட்டு 291 இருக்குது. அதே மாதிரி நம்ம ஸ்டாட்ஸ் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு ஸ்வாடும் கன்னும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நம்மக்கிட்ட நிறையாவே இருக்குது ஸ்வாட்ஸ், கன்லாம் பாருங்க. இந்த ஸ்வாட்லாம் இருக்குது, எடுத்து கன்னில் இதெல்லாம் இருக்குங்க. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஆனால் நம்ம வந்துட்டு கன்ஸ் யூஸ் பண்ண விளாட்லாம். ஏன்னா ஃப்ரூட் தான் இந்த கேம்லேயே பெஸ்ட்டு. அதனால் நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஸ்டாட்ஸ் வச்சுருப்பாங்க. அடுத்து என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த ஃபைட்டிங் ஷேல் தான் யூஸ் பண்ணுறோம். எனக்கு அவ்வளோவா ஃபைட்டிங் ஷேல்ஸ் பற்றி தெரியாது, எங்கே வாங்கணும்னு தெரியாது, எது நல்லாயிருக்கும்னு தெரியாது. அதனால் நம்ம போய்ட்டு எங்கேயும் காசு வேஸ்ட் பண்ணிட வேணாம்னு சொல்லி சும்மா நான் ஃபஸ்ட்டே வாங்குறது. இது ரொம்ப நாளாக இருக்குது, யூஸே பண்ணுறதில்ல. அடுத்து நம்ம எப்போயும் லைட் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து நம்ம இன்வென்ட்ரியில் பார்த்திங்கன்னா 2 ஃப்ரூட் இருக்குது. இந்த ஃப்ரூட் எப்படி தான் அவனுக்கு கடைசின்னு கேட்டிங்கன்னா, இதே இங்கே பின்னாடி பெருசாக நிற்கிறானு. இன்றைக்கி தான் கைஸ் மார்னிங் வந்துட்டு என்ன பண்ணேன், சும்மா ட்ரேட் பண்ணலாம். அதாவது நான் என்னோடய ட்ரீம் ஃப்ரூட்டாக இருந்தது வந்து டீரெக்ஸ் ஃப்ரூட் தான் கைஸ். டீரெக்ஸ் ஃப்ரூட் தான் என்னோடய ட்ரீம் ஃப்ரூட்டு. எனக்கு வந்துட்டு ஒரு நாள் ட்ரேடில் வந்துட்டு என்கிட்ட மேமோத் இருந்துச்சு. அதை வச்சு ஒருத்தன் டீரெக்ஸ் ப்ளீஸ் ப்ரோ அப்படின்னு போட்டேன். ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். அவனும் டீரெக்ஸ் கொடுத்துட்டாங்க கைஸ். நான் சாப்பிட்டேன். அடுத்து என் ட்ரீம் ஃப்ரூட் வச்சு ஓடிக்கிட்டு அங்கிட்டு அடுத்து ஒருத்தன் வந்துட்டு சும்மா நான் வந்துட்டு கெஃபேக்கு போகும்போது ஒருத்தன் வந்துட்டு யார்கிட்டயே ஸ்பைடர் ஃப்ரூட் இருக்கான்னு கேட்டான். நான் வந்துட்டு என்கிட்ட இருந்துச்சு, நான் எடுத்து காட்டினேன். ஸ்டோர் பண்ணுறதுக்குள்ளே டக்குன்னு தெரியாமல் ஈட்டுன்னு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, இதை சாப்பிட்டேன். நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், யூடியூப்லாம் பார்த்தேன். ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கப்புறம் அதை எதுவும் ரெக்கவரி பண்ண முடியாதானு. அதுக்கப்புறம் நான் ட்ரேட் பண்ண ஆரம்பித்தேன் கைஸ். ஒரு திருட்டு மாங்காய், அந்த மாதிரி திருட்டு மாங்காய் விற்று காசு எடுக்கிற மாதிரி நம்ம வந்துட்டு திருட்டு மேக்மா, அதாவது ஒருத்தன் மேக்மா கையில் வச்சுருந்தான், ஒரு பைரட்டு. நான் டக்குன்னு போய் அடிச்சிட்டேன் கைஸ். அவனை என் கையில் மேக்மா வந்துருச்சு. அந்த மேக்மா வச்சு கிட்டத்தட்ட 2 வீக்ஸாக ட்ரேட் பண்ணி நான் இப்போ மேமோத் எடுத்து வச்சுருக்கேன். எப்படா அதுக்கெலாம் கொடுப்பாங்க முன்னாடி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறினேன். அந்த லவ், ஸ்பைட்ரு, அடுத்து சவுண்டு, ஃபால்கானில் ஃபீனிக்ஸு, அப்படியே ரம்பிள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போனேன். அடுத்து வெனம் எடுத்து, வெனம்க்கு அப்புறம் மேமோத் எடுத்துனேன். இன்றைக்கி காலையில் வந்துட்டு நம்ம எதாவது ட்ரேட் பண்ணலாம், இன்றைக்கி டீரெக்ஸ் எடுக்கிறதுக்கு எதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு டீரெக்ஸ் எடுக்கிறதுக்காக உள்ளே வந்தோம் கைஸ். ஆனால் என்னாச்சு, உள்ளே கேமுக்குள்ளே வர ஒரு ரைடு ஓப்பன் ஆகிருந்துச்சு. யாருமே சர்வரில் இல்லை, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் இருந்தோம், ஒரு 2 பேர். அது ஏதோ ப்ரைவேட் சர்வர்லாம் கிடையாது கைஸ். நாங்கள் 3 பேர் ஒரு சர்வரில் ஜாயின் பண்ணோம் ஒன்றா. பட் 3 பேருமே ஒரே தனி சர்வரில் இருக்க மாதிரி வந்துச்சு. டக்குன்னு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஓப்பன் ஆயிருந்துச்சா, வாங்கடா போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் லைட் ஃப்ரூட்டை போட்டு பறந்து போய் அடிச்சிட்டு இருந்தோம். எதுவும் நல்லா கிடைக்க போகிறது இல்லை எனக்குன்னு நினச்சேன். ஏன்னா நான் 1 lakh டேமேஜ் கொடுத்துருந்தேன். இங்கே 1 lakh டேமேஜ் கொடுத்தப்ப எனக்கு தோணுச்சு நம்மளுக்கு ஃப்ரூட் வரும், என்ன ஃப்ரூட் வர வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுச்சிட்டு. நான் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, என்னை இறக்கி விட்டானுங்க. எங்கே இறக்கி விட்டானுங்க, கெஃபேல தான் இங்கே இறக்கி விட்டாங்க. அப்போ வந்துட்டு நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க ரைடுக்கே வரல, நிறைய பேர் ட்ரேட் தான் பண்ணிட்டுருந்தாங்க. நான் டக்குன்னு இந்த மாதிரி எட்டி எடுக்கும்போது எல்லாருமே என்னை சுற்றி போட்டாங்க. ப்ளீஸ் ப்ரோ நிறைய பேர் ட்ரேட் கேட்டாங்க. நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ என்னடா லைட்டு தானே வச்சுருக்கா, அது சாப்பிட்றா, அது நல்ல ஃப்ரூட்டான்னு கேட்டிங்கன்னா, பட்டு இன்றைக்கி தான் கிடச்சிது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் யார்கிட்டையும் சொல்லலை. நான் வந்துட்டு விளாண்டது வந்துட்டு கேமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான். அதனால் அவங்களும் இங்கிலீஷில் தான் சேட் பண்ணி விளாண்டுருப்போம். அவனுங்களும் சொன்னாங்க, ப்ரோ சூப்பர் ப்ரோ, யூ ஆர் லக்கியஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு ஆஃப் 2025லாம் போட்டாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்துட்டு நான் உனக்கு லெப்பர்டும் கேஸும் தரேன், தாடான்னு கெஞ்சிக்கிட்டானுங்க. ஒருத்தன்ட்டு நான் எனக்கு கிச்சனே தரேன் எனக்கு தான்னு சொன்னான். ஆனால் எனக்கு வந்துட்டு கிச்சனை வந்துட்டு எனக்கு சுத்தமாக, அதாவது இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுனால. ஏன்னா கிச்சனை வந்துட்டு எல்லோரும் வச்சுருப்பாங்க, நிறைய பேர் கிச்சனே தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராகன் கிச்சனே தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ். அதாவது ரிச் கைஸ், அதாவது ரோபாக்ஸ்லாம் வச்சு வாங்குறவங்களாம்
நிறையா இதுதான் யூஸ் பண்ணுவாங்க, கிச்சனேஸ் ட்ராகன் தான். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு சர்வில் 2-3 பேர் தான் எட்டி, அதாவது ஒரு 10 சர்வில் ஒரு 3-4 பேர் தான் எட்டி யூஸ் பண்ணி பார்க்க முடியும். அந்த ரேரஸ்ட்டு ஃப்ரூட் கைஸ். ஆனால் நம்ம ரோபக்ஸ் இருந்தால் நம்ம வாங்கலாம். ஆனால் எனக்கு வந்துட்டு ரோபக்ஸ் மேலாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, வேஸ்ட் ஆஃப் மணி கைஸ். அதனால் ரோபக்ஸ் மேலே இதே பண்ணாதீங்க. நான் வந்துட்டு செகண்ட் சீக்கு வரும்போது என்கிட்ட இருந்த ஃப்ரூட் என்னென்னா லைட் ஃப்ரூட்டு, கோஸ்ட் ஃப்ரூட்டு, இந்த 2 ஃப்ரூட் மட்டும்தாங்க என்கிட்ட இருந்துச்சு. ஆனால் நான் அதை வச்சு டீரெக்ஸ் எடுத்தேன். டீரெக்ஸ் வச்சு என்ன பண்ணேன் தெரியாமல் அதுக்கு மேலே ஸ்பைடரை வேறு சாப்பிட்டேன். இதோ பாருங்கள் எட்டி ப்ரோ. இப்போ தான் ப்ரோ உன்னை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன். ப்ரோ உன்னை அடிச்சிடாதீங்க ப்ரோ. வெயிட் பண்ணுங்க, அவன்கிட்ட எட்டியை காட்டலாம். இல்லை வாங்க, பட்டாருன்னு அடிச்சாங்கன்னா எட்டி போயிடும். எனக்கு என்ன பயம்னா, நம்ம வந்துட்டு கெஃபேல மட்டும் தான் வச்சு நீங்கள் என்ன ஃப்ரூட் வச்சுருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணணும். இல்லைனா நீங்கள் வெளியே எங்கேயாவது வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா அடிச்சு எனக்கு அப்படி தான் ஒரு கண்ட்ரோல் ஃப்ரூட்டே போச்சு. நான் ஸ்பின் போட்டு கண்ட்ரோல் ஃப்ரூட் எடுத்துருந்தேன், அதை ஸ்டோர் பண்ணிட்டேன். வந்துட்டு அது வந்துட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 600 லெவலில் இருக்கும்போது கைஸ் நான் வந்துட்டு கண்ட்ரோல் ஃப்ரூட் கிடச்சிது எனக்கு ஸ்பின்னில் ஃபஸ்ட்டில். எல்லோருமே நிறைய பேர் இருந்தாங்க, நான் டக்குன்னு ஸ்டோர் பண்ணிட்டேன் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு. ஆனால் வந்துட்டு உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்குல்ல, ஒரு நிமிஷம் காட்டு, எனக்கு அது ட்ரீம் ஃப்ரூட்னு சொன்னான். காட்டினேன், ஆனால் அவன் டக்குன்னே நடிச்சிட்டான், என் கண்ட்ரோல் ஃப்ரூட்டே போயிடுச்சு கைஸ். இதனால தான் நான் சொல்கிறேன், கெஃபேக்குள்ளே வந்தீங்கனாலே உங்கள் சேஃப் ஜோனாக மாறிடும் உங்களுக்கு. இங்கே வந்துட்டு நீங்கள் இருக்க எல்லா ஃப்ரூட்டையும் திறந்து எல்லாருக்கும் சீன் காட்டினாடே இங்கே பார்த்தீங்களாடா அப்படின்னு. கைஸ் இந்த ஜோரோ தான் கைஸ் எனக்கு வந்துட்டு எட்டி வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தான். இப்போ தான் எனக்கு எட்டி தா ப்ரோ, ப்ளீஸ் ப்ரோ, கேஸ் ஃபுட் தரேன், லெப்பர்ட் தரேன்னு தான் சொன்னான். பட் நம்மளுக்கு வந்துட்டு லெப்பர்டும் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் லெப்பர்டுக்கு அவ்வளோ பவர் இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு எட்டி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரவுண்டர் ஃப்ரூட் கைஸ். ஆல்ரவுண்டர் ஃப்ரூட் எட்டி வந்துட்டு எல்லாத்துக்குமே பக்காவாக இருக்கும். நீங்கள் பிவிபியும் வச்சுக்கலாம், பிவிபிக்கும் செம்மையாக இருக்கும், கிரைண்டிங்க்கும் செம்மையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணலாம் எட்டி வச்சுட்டு. அதுக்குன்னு நீங்கள் லைட் ஃப்ரூட் மாதிரி பறக்க முடியுமா எட்டி வச்சுட்டுன்னு நினச்சிங்கன்னா வாய்ப்பே இல்லை. அதை வச்சு நம்ம ஓடலாம், ஃபாஸ்ட்டாக ஓடலாம், ஜம்ப் அடித்து ஓடணுன்னா ஃபாஸ்ட்டாகவே ஓடலாம். இப்போ நம்ம வந்துட்டு சும்மா ஏதாவது ட்ரெயினில் உட்காந்து பார்க்கலாம். எனக்கு என்னென்னா இந்த மேமூத் எப்படியாவது ட்ரேட் பண்ணணுன்னு இருக்கு. ரம்பலாம் எட்டி இருக்குது, மேமூத் இருக்குது, ஏதாவது நல்ல ஃப்ரூட் வைப்பாடே. ரம்பிள் தான் இருக்கா கொஞ்சம் மொக்க ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து நம்ம வந்துட்டு இனிமேலேருந்து ப்ரோ எட்டி இங்கே வரீங்களா ப்ரோ கைஸ். இவ்வளோ நேரம் அந்த எட்டி கூட தான் சாட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த எட்டி என்ன சொன்னான்னா, நீங்கள் வந்துட்டு எட்டி ஃப்ரூட்டை காட்டணுன்னே ஓ அப்படின்னு போட்டான். ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டான். இல்லை ப்ரோ ஐ வாண்ட் டு ஈட் இட்னு போட்டான் கைஸ். அவன் சொன்னான், நீ வந்துட்டு எட்டியை மட்டும் எந்த ஃப்ரூட்டுக்காகவும் விற்றுறாத, எட்டி வந்துட்டு ரொம்ப ரேரான ஃப்ரூட்டுன்னு தான் சொன்னான். அடுத்து நான் வந்துட்டு இது என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யார்கிட்டையும் காட்டவே இல்லை. இன்னும் காட்டினேன்னா அவங்க எப்படியும் குதிச்சுக்கிட்டு எனக்கு வந்துட்டு இந்த பிளாக் ஃப்ரூட்டில் இருக்க ஃப்ரெண்டுன்னு சொன்னல, அவன் வந்துட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், மறந்து போச்சு கைஸ். அதனால் மறந்து போச்சு. அடுத்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, இந்த மேமூத்தை வந்துட்டு யாருக்காவது கொடுக்கலான்னு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட ஐடி மட்டும் போட்டு விடுங்க. அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் கீஸ்வேர்ட்லாம் போட்டுறாதீங்க கைஸ். நம்மளுக்கு என்ன வேணும்னா ஐடி மட்டும்தான் கைஸ் வேணும். ஐடி போட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கிவ்அவே மாதிரி கொடுத்துட்றேன் ட்ரேடிங்கில். ஓகே கைஸ், இதை சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு இந்த வீடியோவே ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கிரைண்டிங்கும் போடலான்னு இருக்கோம், லெவல் ஏற்றுறதையும். ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.